1 அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 7வது வார்த்தை. யாராக இருந்தாலும் வாசிக்கிறேன். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்பு பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவர் செய்திருக்கிறார். ஓகே, நாங்கள் அந்த காரியங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு நான் சொன்னேன். அதை புரிஞ்சு கொண்டால் அவருடைய மகிமைக்காகத்தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். சுவிசேஷத்தை சொல்லுகிறது நாங்கள் ரட்சிக்கப்பட, நாங்கள் தப்ப, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியது அல்ல, பரிசுத்தம் அல்ல, நாங்க விசுவாசத்துக்கு கீழ்ப்படி. உணர்வு சொன்னால் சுவிசேஷத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் முதலாவது. அது இல்லாமல் இது ஒன்றுமே வராது. இதை பிசாசு இதை மறைச்சி வச்சு பல காரியங்கள் செய்கிறார். இதைத்தான் மார்ட்டின் லூதர் துணிஞ்சி தன்னுடைய பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்து இந்த சத்தியத்தை தான் வெளிக்கொண்டு வந்தார். ஆனா நான் நினைக்கிறேன், அவர் வெளிக்கொண்டு வந்த அந்த காலம் அவர் சாகும் போதே சொன்னார். அவர் சாக போகும்போது சொன்னார், எனக்கு பெரிய கவலை என்னன்னா, நான் செத்த உடனே இந்த சத்தியத்தை எப்படி புரட்டிடுவான் பிசாசு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்கள் சுவிசேஷத்துல வேகமா இருக்காமல் பரிசுத்தத்திலே வேகமா இருப்பாங்க. சுவிசேஷம் இல்லாம இந்த பரிசுத்தம் வராது. ஆகவே இதை குழப்பிடுவான்னு சொல்லி இன்னைக்கு நான் அகசிஜகுமார் ஒரு இது கேட்டு கொண்டிருந்தேன். அதுலயே அவர் சொல்றாரு, தான் சாகிறதுக்கு பயப்படல, இந்த விதவையானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னாலும் கவலை இல்லை, நான் விட்டு போன பிறகு இது தொடர்ந்து நடக்குமாங்கிறதா என்னுடைய கவலை. ஏன்னா சுவிசேஷத்தை சிம்பிளா திருப்பி நம்ம பிசாசு நடத்திடணும். ஆகவே தேவனுக்கு மகிமை வர வேண்டும் சொன்னா சுவிசேஷம் தான் எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது, சுவிசேஷத்துல தான் எல்லாம் இருக்கும் நாம புரிஞ்சு கொள்ளும் போது, நான் சொல்றது போல அதுதான் நீதி, அதுதான் ஞானம், அதுதான் நீதி, அதுதான் பரிசுத்தம், அதுதான் ரட்சிப்பு. சுவிசேஷம் தான் இவங்களுக்கு இயேசுக்குள்ளதான் இவ்வளவு இருக்குது. ஆகவே நாங்க தனித்தனியா எடுத்து பிரிச்சு பார்க்கறது தவறு இல்லை. ஆனால் நாங்க தனித்தனியா பிரிச்சு பார்த்து நாங்க தான் ஏதோ பரிசுத்தமாக, நாங்க தான் ஏதோ செய்யறோம்னு நினைக்கிறது தான் தவறு. நாங்க செய்யலன்னு சொல்லல, அதனுடைய வேர் இதுலதான் வரும். இதுல சுவிசேஷத்துல தான் இருக்குது. அது நம்ம ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்ம இருக்கணும். நான் சொன்னேன், இது ரொம்ப கடினம். நீங்க சொன்னேன், நான் அநேக சொல்றேன், இன்னைக்கு நம்ம அநேக ஜெபத்தை கொடுக்கிற அந்த கரிசனை இதுக்கு கொடுக்கல, இதுக்கு வேத வசனத்துக்கு கொடுக்கல. வேதத்தை வாசிச்சாலும் நம்ம 1 அதிகாரம் வாசி முடிச்சிட்டோம். ஆனா இப்ப இதே பாருங்க, ஒரு வசனத்துக்கு நம்ம பல காலங்கள் இருக்கலாம். அதை சரியா அதை விரிச்சு சரியா பார்த்தா தான் நம்ம ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது நம்முடைய இதயத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நான் சொன்னேன், பவுலமான கிருபையா இருந்தவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அவருடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பார்க்கலாம், கிருபைங்கிற வார்த்தை வராது. நான் போல சொன்னேன், ஒரு நிருபத்தை தந்து நாம எடுக்க முடியாது. ஆகவே அவர் ஆரம்பத்திலேயே பொதுவாக பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் உண்டாவதா அப்ப அவர் சொல்லித்தான் அவர் நிருபங்களை தொடங்குவார். அதிகமா முடிக்கும் பொழுது கூட, சில வேலைகளை முடிக்கும் போது கூட நீங்க பார்க்கலாம், அந்த கிருபை உங்கள் ஆவியோடு கூட கிருபை இருப்பதா அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். நாங்க அதை கிருபையை நாங்க பேசுறோம். நான் சொன்னேன், அதுக்கு சொல்றது போல அந்த வார்த்தைக்கு உரிய காணாது. சும்மா கிருபை சொல்ல மாட்டான். என்ன அலையிலான்னு சொல்றோம், என்ன அவருக்கு யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டு அலையிலான்னு சொல்றோம். அதை உணர்ந்து சொல்லுகிறோமா, யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம சொல்லுகிறோமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நான் நினைக்கிறேன், ஜெபம் கூட மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சில ஜெபம் பண்ணாம இருக்கலாம். ஆனால் பொதுவா எல்லாரும் ஏதோ வகையில ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு சொன்னால் நம்ம வேத வார்த்தையை கொஞ்சம் அதான் மாட்டில் சொல்லுவாரு, இதை அவங்க பவுல் எல்லாத்தையும் எழுத முடியாது, சுருக்கம் எழுதி கொண்டு போவார். அதை விரிச்சு பார்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அவருடைய பொறுப்பு அல்ல. ரோமர் புத்தகத்துல எழுத ரோமர் புத்தகம் 14 வருடமா இது பிரசவம் பண்ணார். ஒரு நாள் இல்ல 2 நாள் 14 வருடம் பிரசவம் பண்ணார். எவ்வளவு விரிச்சு அதனுடைய ஆழங்களை அகலங்களை அவர் விவரமா சொல்றாரு. நாங்களும் படிக்கும் போது அந்த வசனத்தை ஆழமா அகலமா படிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாகணும். இன்னைக்கு இருக்கிற சபையில இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே வேத வசனத்துக்கு கனம் கொடுக்காத. வாசிக்கிறவங்க சிலர் வாசிக்க மாட்டாங்க, சிலர் கடமைக்கு வாசிப்பாங்க, சிலர் உண்மையாவே வாசிப்பாங்க. ஆனால் அது ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு இது ஏன் என்னத்துக்கு இது எப்படி சும்மா உதாரணம் சொன்னேன். நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினா பாவங்களை மேற்கொள்ளாது. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு என்ன, கிருபைக்கு உட்பட்டு என்னன்னு அநேகருக்கு தெரியாது. ஆனா அதை வாட்சி இருக்கிறோம், அதை பாட் பண்ணுவோம். நாங்க நியாயப்பிரமாணம் உட்பட்டுறாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியா பாவம் மேற்கொள்ளாது. ஆனா அது என்ன நியாயப்பிரமாணம் உட்பட்டு என்னன்னு கேட்ட தெரியாது, கிருபைக்கு உட்பட்டு என்னன்னு தெரியாது. கிருபைக்கு உட்பட்டிருப்போம் அவன் சொல்லி இருக்குது, அது என்ன அவன் இதுதான் இன்னைக்கு இருக்க
கருத்தரும் சபைகளில் அது என்னன்னு தெரியாமே வாசிக்க பழகி அந்த அளவுக்கு எங்களை பழகிட்டாங்க. ஒன்னும் தெரிய தேவையில்லை, அதை வாட்சாக்காங்க, அதை வாட்சி சொன்னா சரி. யாரா கேட்டா நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கோமா? இல்ல பிரதர், கிரிக்கெட் உட்பட்டிருக்கோம். ஆமாம் சார், அது என்ன தெரியாது பிரதர், அது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களும் அப்படிதான் வாசிச்சோம். இதுதான் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி பேச விரும்புறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கவிதை படிக்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. விலங்குகள் சொன்னா அட்லீஸ்ட் விலங்குகள் தெரியுற அளவுக்கு நம்ம பயில் படிக்காவிட்டால் சரி, விலங்குகள் தெரிஞ்சா காணும். சரி, கிருபை என்ன இது ஏன் இப்படி சொல்லுது, ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி சொன்னா அப்பதான் ஆண்கள் உலகப்படுத்த முடியும். சரியா கமெண்ட்ரியிலையோ யாராவது கேட்டோ அதை பெற்றுக்கொள்ளணும். என்ன அப்படி இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. நான் சொன்னேன் இன்னைக்கு நான் இன்னொரு தான் சொல்றேன். நான் சொன்னேன் ரட்சிக்கப்படும் போது நீங்க பாவம் என்ன பரிசுத்தத்தை கவலைப்படாத, நீ ரட்சிக்கப்படாது அப்புறம் என்ன செஞ்சான்னு பரவாயில்ல சொன்னானே, இது ஏன் நீங்க பிள்ளையாக சொல்றீங்க? அப்ப பைபிள் தெரியாது. இது ஏன் சொல்றோம்? மாற்றி சொன்னா தானே நீ பாவம் நல்லா செய் மன்னிப்புகிறது அப்படி செய்ய சொல்லுவார மாட்டேன். நான் தான் சொல்லுவேன் பாவம் செய்யுது. பரிசுத்தம் தான் முக்கியம். பரிசுத்தத்தை தேவனுடைய ஆலயத்துல அலங்காரமா இருக்குது. அப்ப யாரா சொல்லுவாரு சொன்னா அந்த ஊழியக்காரன் லூசா ஊழியக்காரன் தானே. அப்ப நான் வந்து யோசிப்பேன் ஏன் சொல்றாங்க அப்படி. அப்ப இந்த 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 ரட்சிப்புக்குள்ள நான் சொன்னேன், இந்த ரட்சிப்புக்குள்ள சரியான தெரியாது. ரட்சிக்கப்பட்டு கூட இருந்து தெரியாம ரட்சிக்கப்பட்டு கூட இருக்கலாம் சில வேலை உண்மையா ஒப்பு கொடுத்து. ஆனால் நான் என்ன சொல்றேன், அப்ப ரட்சிப்புக்குள்ளதான் அந்த வருஷம் இருக்குன்னு தெரியாதனால்தான் நான் சொல்லும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட எப்படி பாவம் செய்யணும் நம்ம உடனே என்னடா இந்த மனசு இப்படி சொல்லி ஜனங்க பாவம் செய்வாங்க. அந்த மூலையிலே அவங்க இவருக்கு நம்ம 20 வருஷமா சேர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப ஏன் அது அர்த்தம் அது அர்த்தம் தெரியாது. அப்ப சுவிசேஷத்தை சரியா விளங்கி கொண்டா நீ நான் இப்படி சொல்லி நீ கவலைப்பட மாட்டேன். இப்ப எனக்கு அதை சொன்னா நான் கவலை மாற்றி சொன்ன வார்த்தை அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரியும் அதுதான் உண்மை. ஏன்னா மனுஷன் பாவம் செய்ய போறான், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய போறான், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் கூட செய்ய போறான். பிறகு முள்ள தான் அவன் பசுக்கு மேல வருவான். அவன் பாவம் செஞ்சுதான் அவனுக்கு முதல் பாவத்தை உணர்த்தணும். அப்ப அவனுக்கு பாவம் அதான் சொன்னாரு, மனுஷன் புல்லா இருக்கிறான், மனுஷன் மண்ணா இருக்கான்னு தெரியும். அவர் அதனால சொன்னா பாவம் செய்தாங்க பயம் இல்லாம நீ மண்ணு இதெல்லாம் ஏன் நமக்கு விளங்குது இல்லைன்னா நம்ம வேதத்தை சரியா படிக்கவே இல்லை. ரோமர் 1 தொடக்கம் 8 மட்டும் படிச்ச எவருமே நீ பாவம் செஞ்சா பரவாயில்ல சொன்னா அவன் அவனுக்கு பெருசுப்படுத்த மாட்டான். அவனுக்கு தெரியும் சொல்றது அந்த பிரசங்கியார் என்ன சொல்றான்னு அவனுக்கு தெரியும். அவன் 1 தொடக்கம் 5 மட்டும் படிக்கல, அவன் 6, 7, 8 ஒழுங்கா படிச்சிருக்கான். அந்த 6, 7, 8 என்ன சொல்லிட்டான்னு தெரியும். ஆகவே இவன் சொல்றதுல எந்த பிரச்சனையும் அவனுக்கு மாட்டான். ஆகவேதான் அந்த வார்த்தையை ரொம்ப பைபிள் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை அதாவது சத்தியம் தெரியும். அதான் நீ என்ன படித்தாலும் சத்தியம் உனக்கு விளங்குதான், அதுதான் முக்கியம். கலாத்தை படிச்சிருக்கிறோம், எத்தனை தடவை படிச்சிருக்கோம், சத்தியம் விளங்குதான். கலாத்தை திருப்ப சொல்றேன், கலாத்தை ஒரே ஒரு காரியம் தான், ஏசு ரட்சகர். அவ்வளவுதான். நீ அங்கால ஒண்ணு கொண்டு நீ பரிசுத்தம் கொண்டு அதான் காலத்துல முழு சாராம்சம் தான் ஏசு ரட்சகர். நீ ஏசு வயது கூட ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பணும். அது முக்கியம். நாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை, மனம் திரும்புதல் ஒழுங்கா பேசல, ஏசுதான் ரட்சகர்னு பேசல. இது பிளஸ் அது செஞ்சா நான் மன்னிப்பு கேட்கணும், அது பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், இது என்ன ரட்சிப்பு கொண்டு வந்து இது ரட்சிப்பு பிறகு படுத்த சமாதம் அதை பண்ணி இதுக்கு பூச்சி வச்சிருக்கோம். இதுதான் பிசாசு வேலை. பிசாசு வந்து நல்லா கவனிங்க, டைரக்டா ஒரு சத்தியத்தை அடிச்சு பேச மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு வீழ்ச்சி கொள்வாங்க. அப்ப நான் சொன்னேன் அந்த 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 புதிய திராட்சை பழைய திராட்சைக்குள்ள கொஞ்சம் புதிய சாசம் ஊத்த சொல்லுவாங்க. ஏன்னா அது பிரிக்கி போயிடும். அதான் அந்த வேலை. ஆகவே தான் நம்ம ரொம்ப யோசிச்சு பாருங்க, இயேசுநாதருக்கே அவன் கோல் பண்றான் வசனம் தான், உனக்கு எனக்கு கோல் பண்ண மாட்டானா? இயேசுநாதருக்கே வசனத்தை கோல் பண்றான். இப்படி இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் தெரிஞ்சு தேவகுமாரன் தனக்கு முன்னாடி நிக்கிற தேவகுமாரன் தெரிஞ்சு அவனுக்கே மனுஷனா இருக்கும் போது வேதவசத்தை காட்டா, நானும் நீ உனக்கு வேதவசத்தை காட்ட மாட்டான். வேத வசனத்தை சொல்லி செய்ய முடியாது. சத்தியத்தை நிதானித்து பகுத்து நீ போதிக்காம பரிசுத்த ஆவியானவருக்கு படிப்பிச்சு கொடுக்காம நீ பைபிள் ஸ்கூலுக்கு ஒன்றும் படிக்க மாட்டேன். எல்லாம் கோயில் படிச்சு எல்லாம் கோயில் படிக்க முடியும். என்னத்தை படிச்சுக்க நான் பல புத்தகம் படிக்க முடியும். ஆவியானவர் விளங்கப்படுத்தாவிட்டால், சத்தியத்தை நம்ம புரிஞ்சுகள் வைக்காவிட்டால், அதுக்கு தான் நம்ம உண்மை வேணும், நம்முடைய தாழ்மை வேணும். அவரோட பரிசுத்த ஆவியார் இல்லாம நம்ம வந்து விளங்கொள்ள முடியாது, அவரோட சார்ந்து கொள்ளணும். இதுதான் முக்கியம். இதுதான் நம்முடைய சத்தியத்தை நமக்குள்ளே வெளிக்கொண்டு வரும். சரி, கிருபையை பார்த்தோம். அப்போஸ்தலன் போல ஒரு கிருபையை பிரசங்கித்தவன் ஒருவனுமே கிடையாது. என் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தது முதல் கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டான். கிருபையினாலே என்ன தெரிஞ்சுக்கிறேன். நான் போட அவர் எங்க பார்த்தாலும் கிருபை இருப்பான். நான் கிரியை செய்தான் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற கிருபையை கிரியை செய்து. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க கிரியை செய்து என்ன கூட செய்வது உண்மைதான். ஆனா யார் கிரியை செஞ்சா? கடவுள். அப்ப இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாவிட்டால் நம்ம பிரசவம் பண்ணும்போது ஒருவருக்கு என்ன விளங்க
என்ன கொள்ளாங்க. அப்ப பவுல் கிருபை நல்ல ஆழமா உணர்ந்தான். எப்ப எடுத்தாலும் அந்த கிருபை இழுத்துருவான். இழுத்து இந்த கிருபைனால தான் எனக்கு இந்த அப்போஸ்தலர் ஊழியம் கிடைச்சது. இன்னும் ஒன்றும் இல்லை. நான் போன பார்த்தோம், அதாவது அப்போஸ்தலர் ஊழியத்தை பெற தகுதி இல்லாத ஒருவன்னா பவுல் தான். ஏன்னு சொன்னா அவன் பார்த்தோஸ் சபையை துன்பப்படுத்தினான். ஸ்தெபானை அவன் கொல்றதுக்கு அவன் உடன்பட்டிருந்தான். டமஸ்கோ வரைக்கும் அவன் போய் சபையை பாராட்டுறதுக்கு பிரதான ஆசாரியர்கிட்ட நிருபங்களை பெற்று போய் சபைகளை துன்பப்படுத்தத்தான் போய் கொண்டிருந்தான். இப்படி அவன் தன்னுடைய யூத மாற்றத்துக்கு ரொம்ப வைராக்கியமா இருந்தான். அவர் எல்லா சபைகளையும் பாராட்டி கொண்டிருந்தான். எல்லா சபைகளும் விட்டு சிதறி போற அளவுக்கு 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில சபையில இருக்க அப்போஸ்தலர் மட்டும் சிதறப்பட்டு போனாங்க. ஏன்னா பவுல் விடுதலோடு போய் பாராட்டி கொண்டிருந்தான் சபையை. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு ரட்சித்தான் கொடுக்க முடியுமா? என்னத்தான் கொடுக்க முடியும்? இதுதான் இந்த கிருபையுடைய மேன்மை. ஆனால் பார்த்தா ஆண்டவர் அவனை தெரிந்திருக்கிறார். என்னத்துக்கு தெரிந்திருக்கிறார்? ஏன் சொல்லுங்க. சரி இல்ல, அதை சொல்லிப்பேன். நான் என்ன சொல்றேன், என்ன சொல்றீங்க? அவனை ஏன் அப்படிப்பட்டவனை அவன் தெரிஞ்சிருக்கணும்னா கேட்கிறேன். சந்தர்ப்ப சொல்லி விட்டு போவாது. இப்படி பழகிதான் இந்த பைபிள் பிரச்சனையா இருக்கு. நான் கேட்டேன், ஏன் அவனை இப்படிப்பட்ட ஒரு லூசு கேஸ் ஏன் எடுத்தாரு? கிருபையினாலப்பா. அது இப்ப நாங்களும் அங்க செஞ்சோம். அவன் ஏன் எடுத்தாரு? கிருபையினால. உண்மையை தெரிஞ்சு கொண்டான். அப்ப அங்க நீங்க போறீங்க, இது இப்படி படிச்சா பைபிள் படிச்சு முடிக்க மாட்டேங்க. படிச்சு முடிக்க முடியாது. நீ சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி பாக்குறது? இப்ப கேள்வி கேட்டா கூட நான் அந்த சந்தர்ப்பத்தை என்ன கேட்கிறார்கள் அப்படி கற்றுக்கொண்டா தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ள முடியாது. இதான் நான் சொன்னேன். அது ஏதோ சொல்லி இருக்கு பைபிள் இருக்கு. அது இருக்குது பிரதர். அது இருக்குது, பிரச்சனை இல்லை. அது என்ன உனக்கு தெரியுமா? அது உங்க இதயத்தில் இருக்குது. அதான் கேள்வி. அப்ப பவுலை தெரிஞ்சு கொண்டா கிருபை தான். அப்ப இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. அது கிருபைனால ஒரு சில தெரிந்து கொள்ளல. ஆனா அவனை நரகத்துக்கு போக சொல்லி ஆண்டவர் சொல்லவும் இல்லை. தெளிவா சொல்லுது, ரட்சிப்புக்கு சிலர் அவர் நியமித்தார். ஏன் நியமித்தார்? அவர் சுத்த கிருபை. இது ஏன்னு தெரியாது. இன்னும் சில சொல்லுவாங்க, அவன் பக்திமானா லூசுமார் கேட்பாங்க. சபைக்குள்ள இருக்கிற மக்கள் லூசுமார் கேட்பாங்க. அவர் பக்திமானா இருந்தா அவன் தெரிந்து கூடாது. அவரை எங்கே இருக்க பைபிள் இது எங்கே பைபிள் எழுதியிருக்காங்க? அந்த இதுல சங்கீத அதை பார்க்க போறீங்க. அது எந்த சந்தர்ப்பம் இருக்கு? அந்த அவன் நீ பக்திமான் நினைச்சா அவங்களோட தெரிஞ்சு கொண்ட கேட்கிறேன். சொல்லுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் புரிய பக்திமானா இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு கொண்டார். அவன் பட்டை எடுத்து கொண்டான். அதான் அவன் எடுத்து கொண்டாரு. தனக்கு தெரிஞ்சு கொண்டார். என்ன இது? நீ பட்டை அடிக்கணும், நீ இப்ப தண்ணி அடி. அப்பதான் அவனுக்கு பிரச்சனை தீர்வு. அவன் பட்டை அடிக்கிறதுக்காக தீர்க்கல. அவன் உலகத்தோடு முன்பு வேற சொல்லி உலகத்தோடு முன்பு தெரிந்து கொள்ளான். ஏன் தெரிந்து கொண்டான் தெரியாது. அதான் கிருபை. அந்த கிருபை ஏன் தெரியாது. பரவாயில்ல அந்த சொன்னா தெரியும் தெரியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப எல்லாமே கிருபை. நான் சொன்னேன், பவுலை தெரிஞ்சு கொள்றதுக்கு காரணம் என்ன? கிருபை. அவன் மாதிரி இப்ப நானா இருந்தா அவன் மாதிரி உலகத்துக்கு கடைசி மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும். சபையை பாழாக்கணும். சபையில் இருக்கிற மக்களை கொலை செய்தவன் கொலை செய்யறதுக்கு தான் போறான். கொலை செய்யறதுக்கு. ஆனா அந்த கிருபை அவனை தெரிஞ்சு கொள்ளும். இதுதான் கிருபை மேன்மை. சரி, பிறகு நான் பார்த்தோம் அவனை பத்தி பேர்பாப்பா. சரி, அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாங்க பார்க்கிறோம் எங்களையும் தெரிந்து கொண்டார். அதுவும் கிருபை. அது நாங்க பார்த்தோம். நாங்க பார்க்கும்போது பார்த்தோம், கொலை 1 பார்த்தோம். நாங்க என்ன சொல்றது, ஆண்டவருக்கு துரோகிகளா இருந்தோன்னு பார்த்தோம். 2 பாவத்திலே அக்கிரமத்திலையும் மறித்து போயிருந்தோன்னு பார்த்தோம். அது 6:5 என்ன சொல்றது, நம்முடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாமே பொருளாதாரத்துக்கு பார்த்தோம். யோபு 14 நாங்க பார்த்தோம். என்ன அவர் நாங்க பாவத்தை தண்ணி அக்கிரமத்தை தண்ணி மாதிரி என்ன செய்யுமா குடிச்சோன்னு பார்க்கிறோம். 3:23 என்ன சொல்லுது, எத்தியோப்பியர் தன் தோலையும் சுருங்கி தன்னுடைய புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் பாவம் செய்ய நீங்கள் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். அப்படித்தான் எங்களை ஆண்டவர் பார்த்தார். 1:46 இருதயத்தை அவர் சோதிக்கன்னு பார்த்தார். சங்கீதம் 51:5 நாங்க தாயின் வயிற்று பிறக்கும் போது இருந்து பிறந்தோம், நாங்க பாவத்திலே பிறந்தோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 64:6 சொல்லுது, நாங்க எல்லா நன்மைகள் எல்லாம் இல்லாம இல்லாம கால்வாசி இல்ல அதான் இல்ல வேற சொல்லிட்டு நீ சரி எல்லா நன்மை என்ன கந்த துணி எல்லா நன்மை லட்சியோட பல சொல்லுது. லட்சியம் முதல் சொல்லுது. லட்சியத்தை பிறகு நாங்க
செய்த நன்மைகள் பரலோகத்துக்கு நன்மையா போகுது ஒரே ஒரு காரணத்தால அந்த இயேசு கட்டத்தால கழுவு எங்க போது பிரயாசத்துக்கு அதனால்தான் நாங்க செய்யற நன்மைகள் அந்த நன்மையா போகுது. இல்லாட்டி அதுவும் கந்தல் பண்ணிதான். இன்றைக்கு நான் செய்யற நன்மை கந்தல் பண்ணிதான். ஆனா இன்றைக்கு எப்படி தேவனுக்கு நுகர்த்து கொடுக்கிறார்னா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு அது எங்க போகுது பரலோகத்துக்கு. இல்லைன்னா நாம இன்றைக்கும் அதே நிலைமாட்டாங்க ரட்சிக்கப்பட்ட எவனும் மேன்மை பாராட்ட தேவனுக்கு முன்பாக யாரும் மாம்சமாக யாரும் மேன்மை பாராட்ட அந்தவர் விட மாட்டார். இப்படி நான் ரோமர் பிரசங்கி 7:10-14 அது சொல்லுது, நன்மை செய்தவர் ஒருவனாயும், அதாவது தீமை செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க ஒருவனாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நாங்க பாவியை பார்த்து ரோமர் 3:10 எடுத்தா நல்லா இருக்கும். அது மாதிரி அது சொல்லுது, தொண்டை வந்து என்னவா இருக்குது, பிரேதக்குழி மாதிரி இருக்கு சொல்லுது, நாக்கு எப்படி இருக்குது, பாம்பு விஷம் மாதிரி இருக்குன்னு சொல்லுது, கால்கள் எண்ணத்துக்கு ரத்தத்தை சிந்தத்துக்கு தீவிரித்து போகுது, சமாதான எண்ணமே எங்கள்கிட்ட இல்ல, தெய்வ பயமே ஒருவருக்கு இல்லை, ஒருவரும் நீதிமான் இல்லை. இப்ப இன்னைக்கு நம்ம கிருபையை புரிந்து கொள்ள முடியாத காரணம், பாவத்தினுடைய ஆழமும் அகலமும் உயரமும் தெரியாத ஒருவனுக்கு கிருபையினுடைய ஆழமும் அகலமும் உயரமும் அறிய முடியாது. இது ரெண்டும் தொடர்புடையது. இது தெரிஞ்சுதான் அர்த்தம் தெரிஞ்சிருக்கேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியானவராலே நீ பாவின்னு சொன்னது போல வாழால் அல்ல, இதே பாவின்னு நீ உணர்வு மட்டும் இந்த கிருபையை வர முடியாது. கிருபை நான் சொன்னேன், கிருபையை பெற்றுக்கொள்ள ஒரே தகுதி என்னன்னா நான் பாவின்னு உணர்வு, வேற ஒன்றுமே இல்லை. நான் பாவின்னு நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய இருதயத்திலே நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆழ்ந்து உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே உங்களால் உணர முடியாவிட்டால் அந்த கிருபையும் உணர முடியாது. கிருபை நீங்க பெற்றுக்கொண்டது தகுதிதான். வேற சொல்றது, நீதிமான் அல்ல நான் பாவியை அழைக்க வந்து. அப்ப நாங்க நீதிமான் சொல்ல மட்டும் கொஞ்சம் நீதி இருக்குன்னு சொல்ல மட்டும் நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு இயலாது. நீ முற்றுமுழுதாய் நாம் அது இந்தியத்துல பரிசுத்த ஆவியானவர் வேகத்தோடு வந்தாரால்தான் அது தெளிவா அவனுக்கு தெரியும். உன்னை மாதிரி ஒருத்தன், அதாவது பவுல் சொன்ன மாதிரி எல்லாவற்றும் நான் பிரதான பாவி நான் நீ சொல்ல முடியும், அது எல்லாரும் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல முடியும், இவர் சொல்ல முடியும், தன்னை சொல்ல முடியும். யார் பரிசுத்தான யார் மேலே இறங்கி கிரியை செய்தாரோ அந்த ரட்சிப்புக்கு அவன் எல்லாரும் சொல்ல முடியும். இருதயத்தை சொல்ல முடியும், வெளியே பொய் அல்ல, மாய்மாலம் அல்ல, இதே பேர் சொல்ல முடியும். எல்லாம் இங்க இருக்க எல்லாத்தை விட நான் தான் பாவினா அவன் இருதயத்துல உண்மையா ஒரு கட்டத்தை உணர்வோம். உண்மைப்படி அதல்ல, உண்மைப்படி அவன் பெரிய பாவியம், அவனை விட மற்றவனை கூட அவன் நல்லவனா இருக்கக்கூடும். ஆனால் அந்த கண்டித்து உணர்த்துதல் வரும்பொழுது ஆவியானவருடைய நமக்கு தெரியும். சுற்றிவரை எங்க பார்த்தாலும் இந்த அன்பது பலதர பார்த்திருக்கு, யாரை கண்டாலும் கதைக்கு ஆண்டவரை இன்னைக்கு பேச முடியாத நிலைமைக்கு தேவன் கொண்டு வரணும்னு சொன்னேன். ஓகே, அப்ப நான் போன அதை பார்த்தோம். சரி, இப்ப நான் பார்க்கணும் சொன்னேன். சரி, இப்ப இந்த கிருபை நாட்கள் நம்ம ரட்சிக்கிறோம். பவுல் சொன்னா கிருபை நாளை தான் எனக்கு அப்போஸ்தலர் ஒளித்து வந்தால் எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை சொன்னேன். நான் கிரியை அது என்னவா இருந்தாலும் தேவனுடைய கிருபை தான் எனக்குள்ள கிரியை, அவ எல்லாமே கிருபை. அப்ப கிருபை குறித்து சரியா நான் புரிஞ்சு கொடுங்க. அதுல விசேஷமா ரட்சிப்பினுடைய கிருபை நம்ம ரொம்ப அதிகமா புரிஞ்சு கொடுங்க. நான் சொன்னேன் போல வர, அதாவது நாம கிருபை பேசுறோம், கிருபை மகத்துவமாக பேசுகிறோம், கிருபை மகிமையான பேசுகிறோம். ஆனால் அதுக்கு அது இலவசம் பேர் சொல்லுது. ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல நான் சொல்றேன், கிருபை எப்படி வந்து நான் சொன்னேன், பாவம் செய்த மனுஷனுக்கு கிருபையை கொடுக்க முடியாது. அப்ப அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்படணும், அதுக்குத்தான் நீதி சங்கரிக்கப்படணும். அதுதான் இயேசு செய்தார். நான் சொன்னேன், காசு பொண்ணு சொல்லும்போது சொன்னேன், இந்த ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய சொத்தெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது, ஆனா எடுக்க முடியாது அவங்க. ஏன்னு சொன்னா அதை முடக்கி வச்சுட்டாங்க, அதை ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்றதால நம்ம சில காரியத்தை செஞ்சாதான் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணும். அதே போல பிதாவாகிய தேவன் கிருபை இருக்குது அவர்கிட்ட, அதை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பாவியா இருக்கிறான். அப்ப இந்த பாவிங்கிற விஷயத்திலே ஒரு காரியம் நடைபெறணும், அது நீதிமான மாற்றப்படணும். ஒரு நீதி தேவனுக்கு தேவை. இவங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்காங்க, அதுக்குரிய தண்டனை பெற்றுக் கொள்ளணும். அதே போல அந்த 100 பரிசுத்தமும் அந்த ஆள்ல இருக்கணும். அப்படி செய்தால்தான் அவர் அந்த கிருபையை யார் மேலேயும் ரிலீஸ் பண்ண முடியும், விசுவாசிக்கிற எவன் மேலேயும் அவர் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்குதான் இயேசு இந்த பூமிக்கு வந்து. நான் சொன்னேன், சும்மா சாதா சொல்லிட்டு அதை பைபிளுக்குள்ள பார்ப்போம். எப்படி கிருபை ரிலீஸ் பண்ணா, இயேசு கடவுள், அவர் இந்த பூமியிலே மரியாதை வயிற்றிலே பிறந்தார், 33 வருடம் அதிக வாழ்ந்தார், ஒரு பாவமும் செய்யல. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஏன்னா அவர்கிட்ட பாவம் இருக்கல, ஆகவே நீதி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் இந்த ஒரு காரியம் நடைபெறுவது மட்டும் என்ன செய்ய முடியல,
கிருபையை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப நீ கேட்கலாம், பழைய ஏற்பாட்டை ரிலீஸ் பண்ணினது பழைய ஏற்பாட்டு கிருபை காலம் இல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாட்டுல கிருபை வசனம் அதிகமா சொல்றோம். அது எப்படி கொடுத்தாரு? அது ரெண்டு வசனம் சொல்றேன். அது ரெண்டு வச்சு நாம எப்படி ஆண்டவர் ஆலயத்தை பார்த்துட்டு நாம ஆண்டவருடைய தெய்வத்தன்மையும் அவருடைய மாநில பிறப்பையும் அவருடைய பாவம் இல்லாத வாழ்வையும் அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமா செய்து முடித்தார். அது மட்டுமல்ல பாவத்தை சுமந்து வைத்தார். அது மாத்திரமல்ல மூன்றாம் உயிர்த்தெழுந்தார். இந்த காரியத்தை நாம வேத வசனத்தில் பார்ப்போம். இதுதான் கிருபையை கொண்டு வந்தது. இது இல்லைன்னா யாருக்கும் கிருபையை தேவன் தன்னும் பிதாவாகி தேவன் தன்னும் கொடுக்க முடியாது. அவர் நீதி உள்ளவர், நீதியற்ற எந்த தன்மையும் செய்ய முடியாது, அவர் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றது, மோசே மூலமா நியாயப்பிரமாணமும் நியாயம் உண்டாயிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியம். இயேசு கிறிஸ்து மூலம் அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த சிறு புண்ணியத்தில் தான் இந்த சொல்றேன் அவருடைய தெய்வத்தன்மை, அவருடைய மாநிலத்தன்மை, அவர் மனுஷனா அவர் பிறந்திருக்கிறதுக்கு மற்றும் ஒரு பாவம் இல்லாம வாழ்ந்திருக்கிறதுக்கு பரிபூர்ணமா எல்லாவற்றையும் செய்திருக்கிறதுக்கு அடக்கம் பண்ண மட்டும் உயிர்த்திருந்து அவர் அடக்கம் பண்ண மட்டுமா உயிர்த்ததாக அவர் தன் பாவத்துக்காக இருந்ததாக தான் நாம எடுக்க முடியும். இவ்வளவு நடந்தால் தான் இன்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு விசுவாசிக்கிற எவருக்கும் கிருபை அளிக்க முடியும். இன்றைக்கு நம்ம கிருபையில வாழ்வோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம் பார்ப்போம். கிருபையில கிருபையில வாழாமல் இருக்கிறவங்க காட்டுறது. கிருபை நல்லா வாழலாம், நல்லா வாழலாம். ஒரு பணக்கார மகன் பிச்சைக்காரமாக வாழ மாட்டோம் நம்ம வாழணும். ஏன்னா கிருபை உணரல, கிருபை என்ன தெரியாது. அடுத்தது கிருபை இன்னைக்கு கிருபை அவர் எனக்காக கொடுக்கறதில்லை, இயேசு கிறிஸ்துவை செய்து கொடுத்து திருப்புண்ணியத்திலிருந்து அவர் எடுத்து அழிவு கொடுக்கிறார். அப்ப நீ கேட்டுக்கொள். ஏன்னா அவர் எல்லா சிலரும் அவர் செலவச்சு அவர் செஞ்சு குடிச்சிட்டார். எல்லா செலவு நீ சும்மா வாங்கி சாப்பிட வேண்டியதா, ஏன்னா எல்லாம் செஞ்சு குடிச்சாங்க. ஆனா இந்த கதையை நாங்க பயந்து கொண்டிருக்கோம். இந்த கிருபை உணராதபடி நாங்கள் கிருபை சரியா நாங்க பெற்றுக்கொண்டு கிருபைனாலே பரிசுத்தமாக முடியாத அளவில் இருக்கிறோம். சரி, ரெண்டு வருஷத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்க பார்ப்போம் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு எப்படி அந்த கிருபையை அவர் கொடுத்தார். ரோமர் 3:25 வாசிப்போம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையான முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தன்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த இயேசு வந்து மறிக்காம புதிய இருப்பாரா அவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். அது நீதியற்ற செயலாக அதாவது நீதி சரிக்கட்டப்பட மற்றும் கிருபையை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே இது கிரெடிட், அதாவது பழைய ஏற்பாட்டுக்காக கிரெடிட்ல வாங்க மாதிரி நாங்க பின்னோக்கி பார்க்கணும். முன்னோக்கி திருப்பி வாசல் முழு வசந்த வாசல் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே படிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். ஓகே, அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் கிருபை கொடுக்கக்கூடிய அறிந்தது காரணம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அவங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பார்னு தேவன் அதை அறிந்திருந்தபடினால் தான். இப்ப எவ்வளவு விருப்பத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிறுத்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அடைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யும் முதலாம் உடன்படிக்கையில் நடந்த அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து இந்த காரணத்தினால் தான், அதாவது இனி இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்று பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். அது நடக்கும் தெரிஞ்சபடினால் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையாய் ஜனங்களோடு முழுதாக சொல்ல கிருபையாய் ஜனங்கள் இல்லாட்டி ஒருவன் மேலே கிருபையா இருக்க முடியாது. அவர் நீதியுள்ள தேவன் பாவம் செய்த மனுஷன் தண்டிக்க முடியாது, கிருபை கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு காணும். அதுதான் சிலுவையிலே தேவன் தீர்வை கண்டார். எப்படி தன் சொந்த குமாரனை சிலுவையில் அடைந்து அந்த நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இனி உங்க ஒரு பாவம் இல்லை.
அதனாலதான் கிருபைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய இருக்கு. இப்ப ஏன் தேவன் கிருபையா இருக்காங்க? என்னுடைய நன்மைக்கு இல்ல. நான் நல்லா 3 மணி நேரம் ஜெயிச்சதுக்காக அல்ல, நான் 3 மணி நேரம் பயிர் பிடிச்சதுக்காக அல்ல, சத்தியத்தை விலை கொடுக்க அல்ல. இயேசு கிறிஸ்துவோட அந்த இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த கிருபையிலிருந்து எங்களுக்கு கிருபை பெற தகுதியாக்கி இருக்கிறான். அவ்வளவு. அதனால்தான் இன்னைக்கு நான் கவனிங்க, ஒரு சிலர் நாங்க பரிசுத்தமா வாழ முடியல, நல்லா வாழ முடியல. ஏன்னு சொன்னா நாம இன்னும் கிருபையை புரிஞ்சு கொள்ளாம இன்னைக்கு விடிய போல 1 மணி நேரம் ஜெபிச்சா அந்த ஆசீர்வாதமா நினைக்கிற பாருங்க, எல்லாமே இல்லாம என்ன கிருபை. நான் உண்மையை ஆசீர்வதிக்க காரணமே. அப்ப நல்லா பண்ணுங்க. இப்ப அப்ப நான் பரிசுத்தம் வாழாமா பிரதர், நான் ஜெபம் இல்லாம வாழ்றேன் இல்ல. ஜெபம் வந்தாத தடை பண்ணலாம், ஆனா அது கொண்டு வராது. சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல இதை புரிஞ்சு கொள்ளலாம். இங்க பெரிய பிரச்சனை இந்த சபையில பெரிய பிரச்சனை. இப்ப பாருங்க, ஒரு வாய்க்கால் இருக்கு சரியா, தண்ணிய ஒரு பெரிய தண்ணியை ஊத்துறா. ஆகவே நாங்க எப்படி இப்ப தண்ணி எங்களுக்கு வரப்போகுது, தண்ணி எப்படி வரப்போகுது, அவருக்கு தண்ணிய ஊத்துறாரு, அது வேணும் ஊற்றுவது இவ்வளவு. ஆனால் நீ இந்த வாய்க்கால ஒரு கல்லை வச்சு தடை பண்ணா நடக்கும் வராது. ஆனால் கவனிங்க, இதுதான் இப்ப கவனிங்க, பிதா நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கிருபையை தருகிறது. நீ ஏதோ ஜெபம் பண்ணுன, நீ ஏதோ வேதம் வாசிச்ச, நீ 4 பேருக்கு காசு கொடுத்த, இதனால கிருபை வரல. கிருபாவை ஊற்றி கொண்டிருக்காரு இயேசு கிறிஸ்துவின் திரு புண்ணியத்தில். ஆனா அதை நாங்க எப்படி தடை பண்ண முடியும்? அது நம்மளுக்கு சேராம இருக்கிறது செய்ய முடியும். பாவம் செய்யறோம், தேவனுக்கு ஐக்கியத்தை படிச்சுட்டோம், அப்ப அது வந்து சேரும், அது வந்து கொண்டு ஏறிக்குது. ஏன்னா ஐக்கிய குறைவாக வைத்திருக்கிறார், அது அவ்வளவுதான். அப்ப நாங்க எப்பயுமே அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபை கொடுக்கப்பட்ட காரணம், புதிய ஏற்பாடு ஏற்று மதிப்பாக தெரியும். எங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது 2000 வருடத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்து அவர் உயிரோடு எழுதப்பட இன்றைக்கு அவர் கிருபை தருகிறதுக்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை. நீ ஜெபம் பண்ணாட்டா கிருபை வருவது இல்லை. நீ அந்த பாவத்தில் வாழும் பொழுது அந்த கிருபைக்கு தடை பண்ணுறாங்க, அவ்வளவுதான். அந்த கிருபை வந்து கொண்டுதான் இருக்குது. அந்த கிருபை முன்னாடி வராததுக்கு நீ தடை பண்ணுங்க, அது வந்து கொண்டே இருக்கு. தடை பண்ணி கொண்டு நிற்காது, அதை எடுத்து அந்த கழுத்துக்கு போட்டு இந்த தண்ணி உங்க வீட்டுக்கு வந்துடும். ஆகவே கிருபை எப்படி வருது? நீ ஜெபம் பண்றதால அல்ல, நீ இங்க பசுமா வாழ்வதால கூட கிருபை வராது. கிருபை எப்படி வருது? சம்பாதித்த அந்த திருப்புணத்துக்கு கிருபை அனுப்புறாரு. பசுமா இருக்கும்போது வாழ்க்கை சுத்தமா இருக்குது, குயிக்கா ஓடுவோம் நம்ம கிட்ட, அது வந்து இதுதான் வித்தியாசம். அப்ப கிருபையை கொண்டு வந்து நாம சம்பாதிக்க முடியாது. நாம இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறோம், நீ கிருபை தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அது முற்று முழுதாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதிக்கும். சரி, இப்ப நீ பார்ப்போம் கிருபை. இந்த இயேசுநாதர் கடவுளா இருக்கிறதுக்கு என கடவுள் தான் அவ்வளோ பாவம் சுமத்துக்க முடியாது. இந்த ஒரு என்ன சொல்றது, முடிவில்லாத தேவத்தான் எங்கள் எல்லா பாவத்தையும் முடிவில்லாத காலம் நாங்கள் நரகத்தில் இருக்கிற சுமத்திக்க முடியும். தேவத்துக்கு சுமத்திக்க முடியாது என்று சொன்னா தேவத்தோடு முடிவில்லாதவள் அல்ல. அவனுடைய வாழ்க்கையை முடிவில்லாம அதுவே சொல்ல, அது இன்ஃபினிட்டி காட் அல்ல, இன்ஃபினிட்டி அல்ல அவர். ஆகவே இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாகிய தேவன் தான் இன்ஃபினிட்டி காட். அவனுக்கு எல்லையே இல்லை, அன்புக்கு எல்லை இல்லை, அவனுடைய பரிசுத்தத்துக்கு எல்லை இல்லை, அவனுடைய வல்லமைக்கு எல்லை இல்லை. ஆகவே எல்லை இல்லாத ஒருவர் தான் நாங்கள் நிச்சயமாய் நரகத்திலே போக வேண்டிய எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும். ஆகவே இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறது கடவுளாக தான் இருக்க முடியும். சொன்னா நாங்க நரகத்துக்கு போனா எவ்வளவு காலமா இருக்கோம்? நரகத்துக்குள்ள நித்திய நித்தியமா. அப்ப யாருக்கா சுமந்து தீர்க்க முடியும்? நித்தியமானவர் தான். அதான் இயேசு கிறிஸ்துவ பிதாவோ பரிசுத்தம். இங்க பார்க்கிறோம், பிதா பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க, மடமடன்னு வாசிங்க. அவர் கடவுளா இருக்கணும், அப்பதான் அவர் நித்தியமாய் நாங்க நரகத்திலே அனுபவிக்க போகிற பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க முடியும். இல்லாட்டி வேறு ஒருவரால் இருந்தவருக்கு எந்த படைப்பு சேராபினோ கேராபினோ அதை செய்ய தகுதியாற்றவர்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிங்க, உண்மைப்படி இதை நீங்க இயேசு கடவுளுக்கு பயன்படுத்தாதீங்க, யெகோவா சாட்சியாக பயன்படுத்தாங்க. ஏன்னு சொன்னா இதுல ஒரிஜினல் இல்ல. இப்ப நான் ஏன்னா சொல்லிட்டாங்க பயன்படுத்த தவறு, இது உண்மை, கருத்து உண்மை. ஆனால் அதுல அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு எழுதப்பட்டிருக்குது. இத உங்களுக்கு மட்டும்தான் தேவன், அது யாரோ இது தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவன் போட்டாங்க. ஒரிஜினல்
பார்க்கணும், யார்கிட்ட சொல்லும் போது அவன் ஒரிஜினல் தெரிஞ்சிருந்தா சொல்லுவான், இல்லை இது ஒரிஜினல் இல்ல, அவன் இல்ல, அவர்கள் தான் போட்டுருக்கு. கவனமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு தாராளமா இருக்குது. சோதானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க 1 யோவான் 5:20, 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே யாரு? இயேசு கிறிஸ்துவின் சத்தியம். இவரேனா இயேசுவே மெய்யான தேவன், மெய்யான தேவன், நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். ஓகே, எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவருடைய மகிமை பிரகாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே பாருங்க, கொலோசியர் 1:12 வாசிங்க. இது ஒரு வசனம், கொலோசியர் 1:15. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அதர்சனம்னா அவரை காண முடியாது, அது அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், அவரை போலவே இருக்கிறார். ஓகே, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின போதுமா. மத்தேயு 1:23. அவர் இதோ ஒரு கன்னி கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமா? ஓகே, சரி. எஸ்ஐயா 9:6 அருமையான வசனம் அல்லவா? அது வாசிக்கவே நமக்கு சந்தோஷமா இருக்கு. 9:6, எஸ்ஐயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சும்மா கவனிக்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன், அதே பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் இருந்தாரா இல்லையா? ஏற்கனவே இருக்கு, அதை கொடுக்கப்படல. இப்ப ஒன்று இருந்ததை கொடுக்க முடியும். பாலகன் பிறந்தார், ஏன்னா அவர் முதல் பிறக்கிறார். குமாரன் அப்போ ஏற்கனவே ஒரு குமாரன் ஏற்கனவே இருக்கிறார், அதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த பாருங்க, கர்த்தர் அவர் தொழில் இருக்கும். இது மட்டும் பாருங்க, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதான்னு சொல்லியிருக்குது. அவர் பிதாவா? அவர் பிதாவா இல்லையா? இயேசு பிதாவா இல்லையா? இயேசு பிதாவா? அவர் பிதாக்கு போன நீங்க இவரை காப்பாற்று. இப்ப இயேசு பிதாவா இல்லையா சொல்லுங்க, அப்படிங்க. இல்ல சரியா? அப்ப தாய்மாடுங்க, இதுதான் நீங்க பைபிள் மூட எனக்கு இதுக்கு பைபிள். அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நம்ம முழு பைபிளையும் வாசிச்சா பிதான் ஒருவர் இருக்கிறாரு, இயேசு ஒருவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஒருவர் இருக்கிறாரு. பிதா இயேசு அல்ல, இயேசு பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது யார் பேசுறா? பிதா. யாரு ஞானஸ்நானம் எடுக்கிறா? இயேசு. ஞானஸ்நானம் இருக்கிறார். சரி, யாரு அவர் மேல் இறங்கி வாரா? அப்ப 3 பேரா ஒரு ஆளா? 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதான் 3 பேர் இருக்காங்க, ஆனா ஒரு கடவுள். சரி, அப்ப அப்படி சொன்னா இங்க என்ன சொல்லிருக்கீங்க? நித்திய பிதா. ஏன் இயேசு நித்திய பிதா சொல்றது? இப்ப நீங்க இது ஏன் தெரிய பரவாயில்ல, யோசிச்சிருக்கீங்களா? எப்பயாவது யோசிச்சீங்களா? இது இப்படி இப்ப சொல்லி வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யாரு சொல்லுது? இயேசு. சரி, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரு சொல்லுது? இயேசு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அது எப்ப கர்த்தத்துவம் தோல்னா அது கவர்மெண்ட், அதாவது அவர் அரசாங்கம். இப்ப யாருக்காக இல்ல சொல்ல, இனி புதிய யாருக்கான அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவர் நாமம் அதிசயமானவர். அது நாங்க அதிசயமானது, அவரை பற்றி நம்ம ஒன்று கண்டுகொள்ள முடியாது. அவர் அதிசயமானவரா? சரி, ஓகே. ஆலோசனை அவர் ஆலோசனை தருகிறவர், வல்லமையுள்ள தேவன். அது சரி, ஏன்னா சமமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய
நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதான்னு சொன்னீங்க. இப்ப இத சொன்னேன். இப்ப நீங்க டிரான்ஸ்லேஷன் பார்த்தாலே காணும். இது ஒரு சில மலையாள டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதிட்டு சொன்னா, அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். இப்ப இதே நான் இது நித்திய பிதான்னு சொல்றது, அதாவது யூதருடைய மொழி வழக்குல நித்தியமா இருக்கிறவரை நித்திய பிதான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒருத்தருக்கு தெரியாவிட்டால் யார் ஒருத்தவன் சொல்லுவான் பிதா தான் இயேசு. ஏன் என்ன சொல்லுது நித்திய, அதாவது வசனமா என்ன சொல்லுவாங்க, ஆறுதல் மகன் வரமா சொல்லிக்குது. அவர் ஆறுதல் பிறந்த மகன் எல்லாருக்கும் அதே மாதிரிதான். இவர் நித்திய பிதானா, இவர் என்னென்னைக்கு நித்தியமாய் இருக்கிறது. ஏன்னா யூத மொழி வழக்கில் அப்படி பேசுவாங்க. நான் ஏன் சொன்னா அதை புரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்ப இதையும் பார்க்கிறோம். இயேசு வந்து கடவுளா இருக்கிறார். இதே சொல்லுங்க, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரி, உங்களுக்கு தெரியும் ஆதியிலே என்ன இருந்தது வார்த்தை. அப்ப நீங்க பின்னுக்கு போனா ஆதி எப்ப பின்னுக்கு போனாலும் யாருதான் இருந்தாங்க? வார்த்தை. இப்படி வாசிக்க இப்படி பாருங்க, நான் சொல்றது ஆதியிலே வார்த்தை இருந்தது. சரி, அது யாரோட இருந்தது? தேவனோட இருந்தது. அது தேவன் நீங்க சொல்றது யாரு? பிதா. அப்படி வாசிங்க, இப்படி வாசி. நான் சொன்னேன் இப்படி, நான் ஒன்றும் சொல்ல முடியும், இதே சொல்ல போறேன். இப்படி வாசிக்க மாட்டேன். தேவன் அது தேவன். யார் அது? பிதா தான் சொல்லப்படுது. அதே வார்த்தை வார்த்தை தேவன். அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? அப்ப இயேசு யாரா இருக்கிறார்? தேவனா இருக்கிறார். இப்படி படிக்க பழக. ஓகே, சரி. அப்ப நான் சொன்னோம். அப்ப நான் சொன்னேன், இந்த பாவத்தை சுமந்து நீதி சரிக்கட்டப்படணும் அப்படின்னா எனக்கு கிருபையை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆகவே அதுக்கு யாராவது ஒரு அந்த நீதியை செலுத்தணும். அது யாரும் செலுத்த முடியாதுன்னா நாங்கள் நித்தியமாய் நரகத்துக்கு போகிறோம். ஆகவே நித்தியமா இருக்கிற ஒருவர் தான் அந்த நித்தியத்துக்கு நான் நரகத்துக்கு போக சுமந்து தீர்க்க முடியும். அதனால சொன்னேன், இயேசு கிறிஸ்து எதவாக இருக்கணும்? அந்த தெய்வமா இருக்கணும். பாவம் வாழ்ந்தாரு. 27 சொல்லுங்க. மத்திய 27:4 பாவம் வாழ்ந்திருக்கு. ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனா பாவம் செய்தேன் என்றார். ஓகே, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இயேசு குற்றம் இல்லாத ரத்தம். 19 அவன் நியாயசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து மனைவி சொன்னா, நீதிமான் அவன் ஒன்றும் நீங்க செய்யாதீங்க. சரி, யோவான் 8:46 யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசுவை கேட்க பாவம் இருக்கு, நாங்க யாரா குற்றம் சொல்ல முடியுமா? 14:30 யோவான் 14:30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், பிசாசு வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் ஒரு பாவம் என்ற இல்லை, ஒரு குற்றம் இல்லை. ஆகவே அவன் இன்னமும் செய்ய முடியாது. 1 யோவான் 3:5 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:22 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. 2 Corinthians 5:21 2 Corinthians 5:21 நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஓகே, நான் திருப்பி சொல்றேன். இது ரிலீஸ் பண்ண முதல், கிருபை ரிலீஸ் பண்ண முதல் நீதி சர்க்கட்டப்படணும். அது ஒரு ஆள் தான் செய்ய முடியும்.
ஆகவே தேவன் மனிதனாய் அவதரித்தார். நம்மளை பார்ப்போம். அதை தேவன் மனிதனாய் அவதரித்தா அதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பார்க்கணும். அதுக்கு ஒரு தேவ சித்தத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றி இருக்கணும். பாவத்தை சுமந்து தீர்க்கணும். மறித்து 3ஆம் நாள் 3ஆம் நாள் அல்ல, மறித்து உயிர்த்து கொடுத்தல். இது நடைபெற்றால் தான் கிருபை இலவசமாக எப்ப நாம போய் ஃப்ரீயா எடுக்கலாம். ஆனா இது கொடுக்கப்பட்ட கிரயத்தை பாருங்க. சரி பாருங்க, இயேசுவின் ஆண்ட பிறப்பை பார்ப்போம். மத்தேயு 1:23 வாசிங்க. இல்ல 18-19. மத்தேயு 1:18-19. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கை அவர்கள் கூடி வரும் ஒன்றே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். ஓகே, இங்க சுருக்கமா சொல்லி இருக்குது. பரிசுத்த ஆவியானவராலே தான் மரியாதை செஞ்சா கற்பம் தரிக்கப்பட்டார். ஏன்னா பரலோக தேவன் இங்க வரணும். சரி பாருங்க, லூக்கா 27:35. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்துக்கு தாமதத்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை காட்டாமல் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகை பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஓகே, லூக்கா 2 5 வாசிங்க. கலிலேயா நாட்டுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கை அவனுக்கு பிரசவகாலம் நேரிட்டது. அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இப்ப எபிரேயர் 10 5 வாசிங்க. நான் சொல்றேன், மொத்தம் வாசிங்க 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது யாரு இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் போது பணியையும் காண்பாங்க. எங்க பிரவேசிக்கும் போது உலகத்துல. அப்ப முந்தைய எங்க இருந்தார்? ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் நான் சொன்னா அவர் நிச்சயமாய் நான் சொல்ல விளங்க வளங்க இல்லையா? குமாரன் எப்பயுமே இருக்கிறார். அவர் எங்க எங்களுக்கு ஆய்வு செய்யப்படுறார்? கொடுக்கப்படுகிறார். அதான் சொல்லப்படுது. வாசிங்க 5 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. உலகத்தில் எப்படி பிரவேசித்தார்? மரியாளுடைய வயிற்றிலே. யார் மூலமா? பரிசுத்த ஆவியானவர் கற்பம் தணிக்க செய்தார். ஓகே, இப்ப வாசகம் தொடர்ந்து ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி. இப்ப இவர் ஆவியா இருக்கிறார். இவருக்கு என்ன செய்யப்படுது? சரீரம் மரியாதை கற்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. சும்மா படிச்சா நான் நினைக்கிறீங்க. எல்லாமே தேவையில்லை. ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். ஓகே, வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் பிரியமானதல்ல என்று அப்பொழுது நான் தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிறார். இவர் இந்த உலகத்துக்கு வராருன்னா பலியை காணிக்க நீ விரும்பல. என்னன்னா ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இந்த பலிகள் உனக்கு பிரியமானது அல்லன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? என்ன குறிச்சு புத்தக சூழலை எழுதினார். பிறந்ததை பார்த்துட்டோம். சரி, இப்ப நான் பார்த்தோம் அவர் கடவுள் பார்த்தோம், அவர் பிறந்ததை பார்த்தோம், அவர் பாவமில்லைன்னு பார்த்தோம். அவர் தேவசிப்பார் பல இடங்கள் வருது. தேவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமா நிறைவேற்ற பாருங்க. இத கொஞ்சம் கடற்கு யோவான் 4 இருங்க. யோவான் 4:31-34 வாசிங்க. யோவான் தான் கூட வருது. யோவான் 4வது அதிகாரம் 31-34.
இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இப்ப யோவான் 5 எடுத்துக்கொள்ளுங்க, 19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா எதை செய்தாரோ அதையே தான் செய்வார். அவர் சித்தத்தை அப்படியே அச்சடித்தமாக அவர் நடத்தி முடிப்பார். யோவான் 5:30. நானும் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. தேவ சித்தத்தின்படிதான் நடக்கிறேன். யோவான் 6:38 வாசிங்க. பல இடங்கள் கூட 5 இடத்தை பார்த்தாங்க. சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, அனுப்பினவர் சித்தத்தின்படியாகவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். 8:28. யோவான் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவன் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். பிதா சொன்னபடிதான் நான் செஞ்சேன் சித்தத்தின்படி. 17:4. யோவான் 17:4. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுகிறேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். செய்து முடித்தேன். சரி, இப்போ நம்ம பார்த்து கொண்டே போல லூக்காவை பார்க்கலாம். லூக்கா 22:40-42. லூக்கா 22:40-42. லூக்கா 22:40-42. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனை புப்பாக படிக்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லூரம் போய் அப்புறம் போய் விளங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று ஜெபம் பண்ணினார். பார்த்தோம், இயேசு கடவுள், அவர் மனிதனாய் பிறந்தான்னு பார்த்தோம், ஒரு பாவம் செயல் பார்த்தோம், தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்று. எனக்கு அதிசயப்படவில்லை. ஒரு மனுஷனா பிறந்த தேவன் ஒரு நேரம் கூட ஒரு துளி கூட தேவ சித்தத்துக்கு விலகி வாழும். இது கற்பனை பண்ணி நாம இது கற்பனை பண்ணாதான் பிரச்சனைகள். யோசிச்சு தேவனுக்கு கரையை யோசிச்சு ஒரு நாள் ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் கூட தேவ சித்தத்தை விட விலக கூடாது. விலகினா நமக்கு கிருபை பெற முடியாது, நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனாய் பிறக்கிறேன் தேவன் நான் சொன்னேன், அதே பெரிய ஒரு ஆட்சேபம் சொன்னேன். முஸ்லிமோ அல்லது யூதர்களோ நம்ப மாட்டாங்க, நம்ப முடியாதவங்களால இப்படி கடவுளை எதிர்பார்ப்பட பாருங்க. எங்களுக்காக அவருடைய கிருபையை வாங்கி தர சிலுவையிலே பூமிக்கு இறங்கி வந்தார். சரி, அடுத்த பார்ப்போம். பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஒன்று, ஏன்னா அவர் பாவம் செய்யல, தேசத்தை செய்து முடித்தார். இப்ப பாவத்தை சுமந்து தீர்த்தாராக பார்ப்போம். ஒன்று யோவான் 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி காமி. 1 யோவான் 2:2. அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சகல லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 3:5. கன்னடம் இருக்கிற 4 இடக்காக படிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ரோமர் 4:25. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக பரவதற்காக விருப்பப்பட்டு இருக்கிறார். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அவருடைய பாவங்களை சுமந்து
கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு. வெளிப்படுத்த சுவிசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பாவங்களால நம்மை கழுவி காணணும். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவர் தன்மை சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே காண்கிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்தார். ஓகே, மத்தேயு 22:28. ஆகியால் உயிர்த்தெழுதலில் அவ்வளவு 22 மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இது இதை குறிச்சு நீங்க யோசிங்க. நான் சொன்னேன், நீங்க யோசிச்சு நான் இது ஒன்றும் என்ன சொல்றது கான்ஃபரன்ஸ் வச்சு பார்க்கல. என்னுடைய மனதில் நான் படிச்சது எங்கே இருக்குன்னு அதுதான் முக்கியம். கான்ஃபரன்ஸ் பார்க்க தவிர நான் பார்க்க நான் இல்லை சொல்லல, அதுதான் முக்கியம். நாம இதைத்தான் பைபிளை திருப்பி நீ என்னத்தை படிக்கிறீங்க இல்லையோ என்ன இந்த பைபிளை திருப்பி படிச்சாலே அது விளக்கம் இருக்காதுல்ல. அப்ப இதை நாங்க கற்றுக்கொண்டு அதை நம்ம மைண்ட்ல ஏற்றணும். அவர் நீங்க நான் வீட்டுல சொல்லியிருக்கேன், இன்னொரு 30-40 நாள் இருக்குது நம்முடைய பாவத்துக்காக சொல்லி வெளியே சுமந்து தீர்த்தாங்க. அப்ப அதை நாம வீட்டுல போய் கொஞ்சம் ஆராய்ச்சி படிக்கணும். இப்படி வந்து இருந்துட்டு போனா ஒரு காரியமும் நடைபெறாது. சரி, அடுத்த நாம பார்ப்போம். இப்ப நான் சொன்னேன், இப்போ மரிச்சாலும் சரி வருது, மரிச்சிட்டால் உயிர்த்தலாவது தான். இப்ப தன்னை பாவத்துக்கு தான் செத்தது தான் முடிவு பண்ணுவோம். இப்ப பார்ப்போம், அவர் உயிர்க்கிறத வச்சு பார்ப்போம். உயிர்க்கிறத பாருங்க, மத்தேயு 28:6. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரம் காண்கள். மார்க்கு 16:6 வாசிங்க. அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நேசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. காண்கள். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுந்தான்னு பார்க்கிறோம் இல்லையா? உயிர்த்தெழுந்தான். சரி, இப்ப இவரத்தை கொண்டு முடிவுக்கு கொண்டு வந்தா கவனிங்க. இப்ப ரோமர் 4:20 வாசிங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன், அவர் தெய்வமா இருக்கணும். ஏன்னா நாங்க நித்தியமா நரகத்துல போக நித்தியமா இருக்கிறவங்க தான் சுமக்க முடியும். வேற ஒருவரும் எந்த சேராபிலும் கேராபிலும் யார் எந்த ஆளும் சொல்ல முடியாது. அவர் மனுஷனா பிறக்கணும் நாங்க பார்க்கிறோம். மரியாதை வயத்திலே அவர் மனிதனாய் பிறந்ததை நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் 100% பரிபூர்ணமாய் தேவ சுத்தத்தை செய்து முடித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பயன் செய்யறாரு, உயிர்த்தெழுகிறார். இது முழுவதையும் வச்சுதான் இப்ப கிருபா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க ரோமர் 4:25 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்ப நீதிமானாக பேசிட்டு இப்ப நாங்க யாரா இருக்கிறோம்? இதனாலதான் இப்ப என்ன செய்ய முடியும்? தேவனால கிருபை. நீதிமானா என்ன? 100% நீதிமானா என்ன? நீதிமானா என்ன? பாவமே செஞ்சு அது அறவாசம் தான். பாவத்தை செய்யாது, அது ஒரு அறவாசம், அது உண்மை. அடுத்தது 100% எல்லாவற்றையும்
இப்ப இயேசுவாக பாருங்க, பாவத்தை மட்டும் பாவம் செய்யாம மட்டும் இருக்கலையே, என்ன செஞ்சாங்க? தேவ சித்தத்தை 100% செய்து உண்மைக்கு சொன்னால் நியாய பிரமாணத்தை 100% நிறைவேற்ற. இப்ப கவனிங்க, இந்த கவனிங்க என்ன படிக்கிறீங்க படங்கள்ல பாருங்க, எப்படி திரும்ப நீங்க சுதந்திரமாக்குவீங்க, எப்படி தவறாக. இப்ப கவனிங்க, பழைய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. 100% நியாயமாக செஞ்சால் ஆசீர்வதிக்கப்படுவானா, சபிக்கப்படுவானா? ஆசீர்வதிக்கப்படுவான். நியாயமாக செய்யாவிட்டால் சபிக்கப்படுவோம். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? 100% நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப ஆசீர்வதிக்க முடியாது. இதனால கிருபை. நீங்க இப்படி யோசிக்காட்டி நீங்க கிருபை வராது. நீங்க சத்தியத்தின் உள்ளாக போகாத தரமாட்டார். நீங்க ஏன் ஆண்டவர்கள் யோசிப்பாரு? இப்ப வந்து கிருபையை கேட்கிறான். என்னது கேட்கிறாங்க? நான் சொன்னேன், கிருபை எங்கிருந்து வருதப்பா? இயேசு கிருபை தந்து வருது. இயேசு 100% பரிசுத்தமா வாழ்ந்தா, பாவம் செய்யவில்லை, பரிசுத்தமா வாழ்ந்தா, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான். இப்ப நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தேவன் பார்க்கும் போது யாரை பார்க்கிறார்? அப்பா அவரை கிருபை கொடுக்க முடியாதா? நீ ஒண்ணு செய்ய தேவை, கிருபை கொடுக்க முடியும். நீ ஒண்ணு செய்ய தேவை, அதான் நம்ப மாட்டோம். இதான் சபையில பிரச்சனை. அதை செய்ய போனா சொன்னால போகும். அது செய்ய பரிசுத்தம் முக்கியம். அது எங்க இருந்து வருவது தெரியாம நான் பரிசுத்தமா பாக்குறேன். எங்க இருந்து பாருங்க, கிருபை கேட்க. ஆனா கிருபை தாருங்க. நான் தாரேன். எப்படி கேட்கிறேன் தெரியாது. எப்படி கிருபை துணிஞ்சு போய் பிதாவை கிருபையை கேட்கலாம்? ஏன்னு கேட்டா, இயேசுக்கு நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த பூமியில மனுஷனா பிறந்திருக்கிறாரு. அவர் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எப்படின்னா, அவர் ஒரு பாவம் செய்யல, 100% அவர் நீதிமான வாழ்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாடு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீ நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்ற நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நியாயப்பிரமாணம் தவறுனா நீ சபிக்கப்படுவாய். இப்ப நான் 100% நியாயப்பிரமாணம் பேசியிருக்க இயேசுக்குள்ளால நிறைவேற்றிருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறது என்ன தடையும் இல்லை. இப்படி நம்ம போகலையே. நம்ம ஏதோ கிருபை கட்டாயமா இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. சபையில பிரச்சனை தான். வேதவாசம் எத்தனை படிங்க திருப்பி கேட்டா வேதவாசம் தெரியாது. அது ஏன் செய்யணும்? அதான் சொன்னேன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாம கிருபை அதை கேளுங்க. ஏன் நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படல? ஏன் நான் கிருபைக்கு உட்பட்டு? எப்படி நடந்தது கேட்கணும். கேள்வி கேட்டாதான் ஆராய்ச்சி படிச்சாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதம் இருக்குது. அது என்ன முறையை வச்சு கேட்கிறோம். நாங்க அதை கேட்கறது கிருபை எப்படி கேட்கணும்? கிருபை இயேசுக்கு திருப்பி வருது. கிருபை அவர் தருதா? எப்படி அவர் சிலுவை செஞ்சு திருப்பி அது எல்லாம் அவருடைய என்ன சொல்றது, தெய்வ தன்மையில இருந்து இங்க பூமியில் இறங்கி வந்தது தொடக்கம், பாவம் செய்யாமல் இருந்தது, தேவ சுத்தத்தை நிறைவேற்றது, மறிச்சது, உயிர்த்தது. இப்ப எல்லா பாவத்துக்கும் ஒரு முடிவெட்டிருக்காரு. 100 இயேசு என்னைய பார்க்கணும். நீ நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். இயேசு இப்ப என்னைய பார்க்கறது ஒரு பாவத்தை பார்க்கறது. ஐக்கியம் வரும்போது வேற மட்டுமே பார்க்கும்போது இந்த ஒரு பாவம் பார்க்கறது. இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் பார்க்க. அப்படி நீ உணர்வு வந்தால்தான் நம்ம கிருபைக்கு போவோம். இல்லாட்டி நம்ம ஏதாவது செஞ்சா அந்த கிருபை தருவான்னு சுத்தி கொடுத்துப்போம். நீங்க ஒரு மட்டும் ஜெயிச்சா ஒரு கொஞ்சம் கிருபை இல்லை, ஒரு மட்டும் வச்சா ஒரு கிருபை இல்லை. நீ சும்மா போய் ஆண்டவரே இயேசுவோட நாமத்தை வந்திருக்குன்னு சொன்னா அந்த கிருபை உனக்குள்ள வருது. இதான் இன்னைக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாம இருக்கும். ஒரு ஆத்மாவப்படுத்த முடியல, ஒரு சத்தியத்தில் விளக்கப்பட முடியாது. நான் ஜெயிச்சிருக்காக விளக்கப்படுத்த நான் ஒரு அளவுக்கு ஜெயிச்ச முடிஞ்சு நேற்று மாதிரி ஜெயிக்கல. நான் இயேசு நாமத்தை வாரேன், எனக்கு சத்தியத்தை விளக்கப்படுத்துங்க ஆண்டவரே. சரி சரி முடிக்கிற ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். இப்ப இந்த நான் அர்த்தம் இருக்கிறாது. ஒன்று குறைக்க 15 எடுத்துக்கொள்ளுங்க. 14 வாசிங்க. ஒன்று கொஞ்சம் 15, 17, 2 வருஷம் வாசம் முடிக்கிறேன். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாகி இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்தாவிட்டால் நாங்க எப்படி இருப்போம்? பாவத்தில் இருப்போம். கிறிஸ்துவே பாவத்துக்கு தான் மறைச்சு போனாங்க. அதனால தான் நான் பார்த்தோம். சரி, 1 வருஷம் பார்த்தோம். ஒரு 5ஆவது அதிகாரத்திற்கு பல இடத்துல இருக்கிறவங்க 1 வாசிப்போம். 9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க தேவ கோபாக்கினை அது எப்படி முதல் வசனத்தை இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்?
ரத்தத்தினாலே, அவருடைய திருப்புண்ணியத்தினால். இன்னொரு சொன்னா அவர் திருப்புண்ணியத்தினால இப்ப நாங்க யாரா இருக்கிறோம்? நீதி. இப்ப நீதிமான் நான் என்ன சொன்னேன்? பழைய ஏற்பாடு நீதிமான் என்ன? நியாயப்பிரமாணத்துல ஒற்று பிழை செய்யாம செய்வது. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டுல சும்மா 28வது உபாகமத்துல எல்லாம் இதை செஞ்சு முடிச்சா நீ யாரு? நீதிமான். உன்னை தேவனை செய்வார். இப்ப இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள அதான் சொன்னேன். சில இப்ப குறிப்பிட்டது சாபத்தை பத்தி பேசுறாங்க. ரட்சிக்கப்பட்டு சாபம் இல்லை. ரட்சிக்கப்பட்டோம் ஆசை. இப்ப நான் எங்கடா நல்லா கவனிங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அது எனக்கு சாபம் இல்லை. அது எந்த கேள்வி மாற்று கேள்வி இல்லை. எனக்கு சாபம் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப நீங்க இயேசு பிரச்சனை வருது, நீங்க சோமியாம இருக்கிறீங்க, கண் கூட தெரியாத இருக்கிறேன், ஏறுதுன்னா அதுதான் சிச்சை. அது கரெக்டா சிச்சிப்பார். அது எப்படி சிச்சிப்பார்? எப்படி சிச்சிப்பார்? ஆனா அது ஏன் சிச்சிக்கிறான்னா என்னைய இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வைக்கிறதுக்கு, என்னைய இன்னும் பரலோகம் வரும்போது நல்ல ஆசீர்வாதங்களை அந்த பெற்றுக்கொள்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? சிச்சிக்கிறார். எனக்கு என்ன பாவம் செஞ்சாலும் எனக்கு என்ன வராது? அது அசாமம் வராது. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க. இதை நீ உணராவிட்டால் இன்னைக்கு அநேகருக்கு இந்த பரிசுத்தம்ங்கிற வார்த்தையை வச்சே நீங்க கேட்டுக்கொண்டு பரிசுத்தம் என்னன்னு தெரியாம கேட்டுக்கோங்க. பதவி பாட்டின் மதி பரிசுத்தமாக நடக்கும். அது வர்றதுக்கு ஒரு வாய்க்காதுன்னு சொல்றேன். அது இன்றைக்கு நாங்க பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நீ வந்துட்டா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ நீதிமானாகிட்ட. நீதிமானாகிட்டா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் சிச்சிப்பார். அதுதான் சிச்சையா எல்லாம் குழப்பி வச்சிருக்கீங்க. சபைக்குள்ள சிச்சையை வச்சுக்கொண்டு சும்மா குழப்பி வச்சிருக்கீங்க. உனக்கு சாபம் வரும், சாபம் கழிச்சிருவோம். பிள்ளைங்க எங்க இருக்கு? சிலுவையில் தேவன் சாபத்தை சுமந்து தீர்த்தார். என்னது சாபம் இருக்கு? நான் புலப்பட்டா சிச்சை உண்மை, அடிப்பா உண்மை. இப்ப கூட எனக்கு ஒருவங்க அடிசாபம் இல்லாத ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு எங்களை சிச்சிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம். அவர் பிள்ளையா இருக்கிறதுனா சிச்சிக்கிறார். 2 வருஷம் பார்த்து முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட தியோலஜி முழுக்க மாற்றணும். உங்களோட தியோலஜி சரியில்லை. சரியாக இருக்குல்ல? பரிசுத்தம் 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 பரிசுத்தம். இது பரிசுத்தமா சொல்லியே நம்ம பரிசுத்தம் எடுத்துக்கணும். என்ன பரிசுத்தம்? பரிசுத்தமா நிச்சயமா வாங்குவாங்க. எந்த சந்தேகம் கிடையாது. அது எப்படிங்கிறது நம்ம கண்டுகொள்ளல. என்ன சொன்னா உண்டு பேதுரு 2 எடுத்துக் கொள்ளுங்க. பிரச்சனை இது 2:10 1 பேர் 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். எல்லா வாசிகள் சட்ட வாசிகளா? முன்னே நீங்க இருக்கவில்லை, இப்ப இருக்கிறது. முன்னே நீங்க இரக்கம் பெறவில்லை, இப்ப நீங்க இப்ப தேவன கோபாலத்தில் வர முடியாது. இயேசு எல்லாரும் சுமந்து தீர்த்தார். உண்மையிலே வேண்டிய அந்த அடியெல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார். இப்ப உனக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினா உன்னை சிச்சிப்பார். அது உண்மை. ஆனால் உனக்கோடு அவர் ஒரு நாள் கோபம். அது 54வது நல்லா சொல்லியிருக்குது. அவர் இனி ஒரு நோவாவின் வெள்ளம் இனி வராதுன்னு சொன்னது போல இனி உண்மையில அவர் கோபப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது தவறுங்கிற முறையில சிச்சிக்கிறதுக்கு பல எல்லா உண்மைகளுக்கு நிச்சயமா ஆகிட்டு. ஆனா எந்த ஒரு விதத்தில் என்ன பாவம் என்ன செஞ்சாலும் உண்மையிலே கோபமா இருக்க மாட்டாது தெளிவா சொல்லுது. பரிபோகத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடிய கிருபையுமே. அப்ப எங்க கிருபை கிருபா அப்படின்னு அப்ப நீங்க கிருபை பெற போகும்போது சும்மா கிருபை தான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் இயேசுவே நான் சோத்தரிக்கிறேன், நீ தான் அந்த கிருபை சம்பாதி தந்தீர், ஆகவே உங்களுக்கு சோத்திரம் சொல்லி போகணும். நான் தான் அதாவது அந்த இயேசுவை மகிமை படுத்தாமலே கிருபை கிடையாது போறோம். இதான் அந்த கிருபை காலமில்லை. அதாவது எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஆதிக்கிற முன்னேற்றம் இல்லை. ஆதிக்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு முறை கேட்க முடியும், படிக்கிற ஆண்டவரை குணப்படுத்துங்க. ஏன்னா இயேசு சிலுவையை சம்பாதிச்சிருக்கா, அதை எனக்கு தாங்க அப்படி போகணும். நாங்கள் கிருபை தானே போக முடியாது, இயேசு தாண்டி போக முடியாது, ஒரு நாள் போக முடியாது. 4:14 சொல்லுது, இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே கிருபை பெறவும் கிருபாசனத்தை அப்ப தைரியமா கிட்டிச்சு. நான் சொன்னேன் இன்றைக்கு இந்த பரிசுத்தத்தினுடைய பரிசுத்தம் சரியான முறையை சொல்லாம பெரிய பிரச்சனை கொடுக்கணும்.
பசுத்து பெற வரல, அங்கே வரல, நாட்டுக்கு வரப்பே வரல, வர்ற ஃபர்ஸ்ட் தான் என்னன்னு வர்றேன். ஆனால் இது அடிப்படையில் இந்த அடிப்படை தெரியாம கிருபை இல்லாம பரிசுத்தமாக முடியாது 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 முடியாது. இன்னைக்கு எல்லா சபைகளையும் பரிசுத்தமாக நிச்சயமா பேசணும். ஆனால் பேசுற முன்னுக்கு சொல்லி கொடுக்கணும், இது எப்படி இந்த பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியும் அதை சொல்லி அதுதான் நிக்கிறேன். ஒரு மாசமோ 6 மாசமோ அதுக்கு நீ சரி வந்துட்டா அதுக்கு சொல்ற எப்படி கஷ்டம் ஆகும், அது மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஆக மாட்ட முடியாது. ஜோமன் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையை குறித்து சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் நன்றி. கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு தான் கிடைக்குது, நாங்க தகுதி இல்லை, நாங்க பாவி அதை உணராவிட்டால் எங்களுக்கு கிருபை பெற முடியாது நாங்க பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த கிருபை சம்பாதித்தது கிருபை நேரடியாக பிதாட்ட போக முடியாது. இயேசு கிருபை சம்பாதித்திருக்கிறேன், அதை நாங்கள் உணராமல் அந்த ஆதரவாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தாமல் அவருடைய திருப்புண்ணியத்தை உணராமல் தெய்வம் அவர் மரியாதை வீட்டில் 2ஆம் வருஷத்தில் பிறந்தார், பாவம் செய்யல, சித்தத்தை நிறைவேற்றினார், மரித்தார், பாவத்தை சுமந்து தீர்த்தார், 3ஆம் நாள் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தார், நீதிமான் ஆக்கப்பட்டார். அந்த இயேசுவின் திருப்புண்ணியத்தினாலே நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானாக இருக்கிறபடினாலே கிருபை பெற தகுதிப்பட்டிருக்கிறோம். முந்தி தேவ ஜனங்களாக இருக்கிறது, இப்ப தேவ ஜனங்களாக இருக்கிறோம், இறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்ப நாங்க ஆண்டவருடைய கோபாத்தினின் பிள்ளைகள், நாங்க அந்த உண்மையுடைய பிள்ளைகளாக நம்முடைய சொந்த பிள்ளைகள், புத்திரசுவார பிள்ளைகள். ஆகவே எப்படி கிருபை பெற எங்களுக்கு தகுதி இருக்குது, அதை உணர்ந்தவர்களாய் வந்து கிருபை பெற நேரடியாக மட்டும் வராதபடி மூலமாய் அந்த கிருபையை மட்டும் பெற்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வான சரி சுக வாழ்வான எல்லாவற்றிலும் பெருக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தகப்பனே, இந்த வார்த்தைகளை 30-60 இதயத்துக்கு தாங்க இயேசு நாமத்திலே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளதே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் போதும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்